கடந்த வாரமே தொழிற்சாலைகளுக்கான டீசலுடைய விலை 20 ரூபாய் கிட்ட ஏறிந்து. ஹோர்முஸ் நீரிணை வழித்தட சிக்கலால் கடும் சிரமத்துக்கு இடையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறோம் அப்படின்னு இன்றைக்கு மோடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரம்ப் 5 நாட்கள் 10 நிமிஷம் லைட் ஆஃப் பண்றாங்கிற மாதிரி ஒரு வாரமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஈரானோட எல்லாம் முன்னேற்றமா போகுது. எனவே எல்லா மிலிட்டரி ஆபரேஷனையும் நிறுத்த சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அவர்களும் அதையே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு. இதுக்கு மேல அவங்களால தாங்க முடியல. அவங்க நினைத்தது வேறு, வெனிசுலாவில் செய்ததை போல ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைத்தது வேறு. ஈரான் என்கிற நாட்டுடைய அளவு, அதில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், அதெல்லாம் இவங்க இன்னைக்கு பார்த்துட்டு போருங்கிறத இன்னைக்கு நேற்று பார்க்குறது இல்லை. ஆயிரம் வருஷமா அவங்க அந்த பகுதியில் போர் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு தேர்ந்த ஒரு மரபினமாகவே இருக்காங்க. அவங்ககிட்ட போய் ஒரு குண்டை போட்டு ஒரு தலைவனை கொண்டு அச்சுறுத்தலாம்னு நினைச்சாங்கன்னா 53 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு அதிகமான எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் இருப்பதாகவும் எரிபொருள் பயன்பாட்டுக்கான எத்தனால் உற்பத்தியும் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதற்காகவும் மோடி தெரிவித்திருக்கிறார். வீட்டு எரிவாயு சிலிண்டர்களுக்கே இப்போது முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இன்னொரு தகவல் அடுத்து என்ன வருதுன்னா, சிலிண்டருடைய கெப்பாசிட்டியை குறைக்க போவதாக, 16 கிலோவா அதை குறைத்து வழங்க முடியுமான்னு திட்டமிட்டு இருக்கிறதா தெரியுது. இந்த போர் எப்படி செல்கிறது, அது முடிவதற்கான நாள் தெரிகிறதாங்கிறதெல்லாம் தாண்டி உலகம் முழுக்க மிகப்பெரிய அபாயங்களை எதிர்நோக்கி இருக்கின்றன. மிக கொடூரமான அபாயம் இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவுடைய தலைமை பொறுப்பில் மோடி இருக்கிறார், பாஜக இருக்கிறாருங்கிறது அது டபுள் தமாக்கா மாதிரி நமக்கு. நேற்றைக்கு வந்த செய்தி, மேற்கு ஆசியாவில் நிலவக்கூடிய இந்த போர் சூழலால் இந்தியாவுடைய யூரியா உற்பத்தி மற்றும் இறக்குமதி மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. இந்த பாதிப்பு வெறும் விவசாயிகளோடு நின்றுவிட போவதில்லை, ஒட்டுமொத்த நாட்டுடைய பொருளாதாரத்தையும் விலைவாசியும் அதலபாதாளத்துக்கு கொண்டு போக போகிறது. குறிப்பாக வேளாண்மை முதன்மையாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் நெருக்கடியை சந்திக்கலாம். யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும். விளைச்சல் குறைந்தால் சந்தையில் காய்கறிகள், தானியங்கள் என அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் கட்டுக்கடங்காமல் உயரும். இது ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய முதுகெலும்பை உடைக்கும் பயங்கரமான செயலாக இருக்குங்கிற அச்சம் தெரிவிக்கிறார். இந்த சூழ்நிலையில் பாஜகவுடைய இந்த மொத்தன போக்கும் தொலைநோக்கு பார்வையற்ற நிர்வாகமே இத்தனை பாதிப்புக்கும் காரணம். எல்லா விஷயங்களுக்கும் பல ஆண்டுகளாக மேற்காசியாவையே 60% இறக்குமதிக்கு நம்பி இருக்கக்கூடிய அரசு மாற்று வழிகளையோ உள்நாட்டு உற்பத்தி பெருக்குவதற்கோ ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதுங்கிற விமர்சனங்களை எல்லாம் வைக்கிறார்கள். ஒரு லெவலுக்கு மேல ராஜ்நாத் சிங் இதுவரைக்கும் நம்மளை காப்பாத்தினதே மோடிஜியுடைய ராஜதந்திரமும் அவருடைய மூளையும் தான், இதுக்கு மேல நம்ம கையில ஒண்ணும் இல்ல, தலைக்கு மேலே வெள்ளம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதுவரைக்கும் காப்பாத்தினதே பெருசு, இதுக்கு மேல இருந்தா பொழைச்சுங்கடாங்கிற ரேஞ்சில் அவங்க சீசன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மாநில தேர்தல் முடிந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலைகளை எல்லாம் இந்த அரசாங்கம் ஏற்றிவிடும் அப்படின்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். எனக்கு இப்ப என்னன்னா, இத்தனை கொடூரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒன்றிய அரசு கைகழுவ தயாராகிவிட்டது, இதற்கு மேல் நடப்பதற்கெல்லாம் நாங்கள் பொறுப்பில்லை, உலகமே நாசமா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு மட்டும் என்ன கிடக்குது, எல்லாரும் சேர்ந்து அழிவோன்னு அவங்க மனதளவில் எல்லாரையும் தயார்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ தேர்தலுக்காக இழுத்து பிடிச்சிருக்காங்க. தேர்தலும் முடிஞ்சிருச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறிடும் இவர் சொல்லுகிறார் என்றால், இவர் ஒரு யூடியூபராக, அதாவது துருவரத்தி மூலம் இருந்து இதை சொன்னா இது நல்ல கணிப்பு, அருமையான பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் யூகிப்பது மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. பொதுவா உள்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு குளறுபடியும் மூடி மறைக்கக்கூடிய திறன் பாஜகவுக்கு இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஊடகங்கள் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நாடுகளுடனான சிக்கல்கள், பாகிஸ்தானுடனான போர், இது மாதிரியான உலகளாவிய போர் சூழலால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகள், இதெல்லாம் தான் பாஜகவுடைய இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள். இதெல்லாம் நடக்கும்போது இவர்களுடைய ஊடகங்களை வைத்து உருட்டக்கூடிய தந்திரங்கள் பலிப்பதில்லை. நாடு வளர்ந்தா அது நமக்கு லாபம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல், காங்கிரஸ் ஸ்டைல். நாடு வளரும், அதோட சேர்ந்து நாமளும் உருப்பிட்டலாங்கிறது. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த பாதையில தான் காங்கிரஸ் இந்த நாட்டை வழிநடத்தி செஞ்சு, நாட்டை அழித்தாவது வித்து திங்கிறது பாஜகவுடைய ஸ்டைல். இந்திய மார்க்கெட், இவ்வளவு பெரிய சந்தை என்பது நமக்கு பயன்பட, இந்தியாவில் வளர்ச்சிக்கான ஆட்சி வேணும்னு எப்பவுமே மேற்குலகம் நினைப்பதுண்டு. ஆனால் அழிச்சு தின்னக்கூடிய பாஜகவுடைய அதே புத்தியுடன் ட்ரம்ப் வந்த பிறகு
நீங்க ஒத்த அலைவரிசையில சேர்ந்து விதைநிலை வித்து திங்கலாம் அப்படிங்கிற வெளிப்புற அழுத்தமே இல்ல. அமெரிக்கா மாதிரியான நாடுகளுடைய அழுத்தமே பாஜகவுக்கும் மோடிக்கும் இல்ல. ஏன்னு காரணம் இவங்க 2 பேருமே வித்து திங்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி வேலை செய்கிறாரு. சோ இது மாதிரியான வெளிப்புற அழுத்தங்கள் இக்கட்டுகள் ஏற்படும் போது காங்கிரஸ் நைஸா உடன் நிற்கிறோம். போர்ச்சூழல் வரும்போது பாருங்களேன், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை, பாஜகவுடன் தோளோடு தோள் நின்று இந்த பாரத்தை நாங்களும் தாழ்ந்து கொள்கிறோம்ங்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. போர் சூழல், நோய் சூழல்லாம் கடந்து தான் இருந்திருக்கும். 2020 நோய் மிகப்பெரிய எதிர்பார்க்காத ஒரு நோய் வருது. வரும்போது திமுக ஒரு எதிர்கட்சியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அரசுடன் உடன்பட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, உணவுப் பொருட்களை வழங்க ஆரம்பிக்கிறாங்க மக்களுக்கு. யாரெல்லாம் ஏழை எளிய மக்கள் வேலைக்கு அன்றாட கூலியாக இருந்தவர்கள், வேலை கிடைக்காம ஊரடங்கு உத்தரவுகளால் கஷ்டப்படுறாங்களோ வீடு தேடி போய் உணவுப் பொருட்களை கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களுக்கு அவங்க செலவு பண்ணி உற்பத்தி பண்ண வேண்டிய சூழல் இருக்கும்போது கம்யூனிட்டி கிச்சனை வச்சு சாப்பாடே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஒரு எதிர்கட்சினா எப்படி செயல்படணுங்கிறதுக்கு எதிர்கட்சி தோளோடு தோள் நிற்கிறதுங்கிறது ஒரு வார்த்தைக்காக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறீங்கிறது பார்ப்பாங்க. அதெல்லாம் உண்மையில அன்றைய அதிமுக ஆட்சி என்னென்ன பிரச்சனைகளை செய்கிறதுன்னு சொல்லனாலதான் அடுத்த எலெக்ஷன்ல திமுகவால ஜெயிக்க முடியுது. சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டா இதுவே நல்லா தான் இருக்குன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. இதுதான் பாஜக ஆட்சியில் காங்கிரஸ் தவற வரக்கூடிய இடம். இது மாதிரி பெருந்தன்மையாக சொல்லுகிறோம் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு போர் சூழலாகட்டும் இது போன்ற சூழ்நிலையாகட்டும் அதுல ஒன்றிய பாஜக அரசு எந்த தவறுமே செய்யாது போல நகர்ந்து நின்று கொள்வது என்பது இது நாள் வரைக்கும் எப்படி பார்க்கிறோமோ இதற்கு மேல் அப்படி பார்ப்பதற்கான சூழ்நிலை இல்லை. ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் மோசமா இருக்குன்னு தான் இதுவரைக்கும் காங்கிரஸ் உடைய போதாமைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்வையாளர் பாஜக எதிர்ப்பவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து வந்தார். அதாவது உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் திமுகவிடம் அரசு இருக்கிறது, அதுதான் ஆட்சி நடத்துகிறது. கோர்ட்டு பாஜகவிடம் இருக்கிறது, ஊடகங்கள் பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு, சமூக வலைதளங்களையும் அரசையும் வைத்து மட்டும்தான் இதனுடன் ஒரு சரிசமமான போட்டி ஏற்படுத்தி அதுல திமுக வெற்றி பெற்று வருகிறது. இது 2:2 ஒரு சமமான போட்டி. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு கூட இதுவரை காங்கிரசுக்கு இல்லைங்கிறது தான் அதனுடைய போதாமைகள் பேசப்படாமல் என்பதற்கான காரணம். ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரம் பாஜகவிடம் இருக்குது, முழு அரசு நிறுவனங்களும் பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கின்றன, ஊடகங்கள் முழுக்க மோடி மீடியாவாக கோடி மீடியாவாக இருக்கிறது, கோர்ட்டிலும் நீதி கிடைப்பதற்கான வழியே இல்லை. ராகுல் காந்தியவே பதவி நீக்கம் செய்து தூக்கி உள்ள வைத்தால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாத அளவுக்கு அவர்கள் நாட்டை வைத்திருக்கிறார்கள் எனும்போது ஒரு பிரச்சனையில் காங்கிரஸ் ஏன் தரையில் இறங்கி போராடவில்லை, நாட்டையே போர்க்களமாக மாற்றவில்லைன்னா எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இவங்க எப்படிதான் அதை பண்ணுவாங்க? அப்படி ராகுல் காந்தி பேசினாலோ காங்கிரஸ் பேசினாலோ கூட ஊடகங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எப்படி கடைக்கோடி மக்கள் வரைக்கும் அது எப்படி போகும்னு ஒரு கரிசனத்தோடு தான் இது நாள் வரைக்கும் பார்த்தோம். ஆனா இதை எத்தனை வருஷத்துக்கு பாக்குறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு தேர்தல் நடக்கலாம், 2 தேர்தல் நடக்கலாம். 15 வருடம் பாஜக ஆண்ட பிறகும் உங்களுடைய குரல் மக்களுடைய குரலாக மாறவில்லை என்றால் மக்களுடன் நீங்கள் எங்கேயோ அந்நியப்பட்டு போகிறீர்கள் தான் அதனுடைய பொருள். நீங்கள் ஒரு போராட்டம் செய்கிறீர்கள்னா அதற்கு மக்களுடைய ஆதரவு வேணும். நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்தில் மக்கள் கன்வின்ஸ் அல்லது மக்கள் தன்னிச்சையா திரண்டிருக்கக்கூடிய சூழல்ல நீங்களும் போய் கூட போராட்டத்துக்கு தலைமை எடுத்துக்கணும். அது அப்படி நம்ம கேட்கறதே தப்புங்கிறாங்க. இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே நாங்க அதுக்கெல்லாம் வரமாட்டோம்னு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க முயற்சி செய்து அது ஊடகங்களில் இடம்பெறவில்லை, மக்கள்கிட்ட போய் சேரலைன்னா அது வேற. முயற்சியே செய்யலைங்கிறத ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் தான் அதுல பிரச்சனை வேற எங்கேயும் இல்ல, இங்க எங்கேயோ மாற வேண்டி இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துக்கு சேரது. இன்றைக்கு அடுத்த 10 நாட்கள் 20 நாட்கள்ல மிக மோசமான சூழ்நிலையை கூட உலகம் முழுவதும் சந்திக்கலாம், இந்தியாவும் சந்திக்கலாம். பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் இதில் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? உடன் நிற்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நின்னுட்டே இருக்கு, அப்படி ஓரமா நில்லு அப்படின்னு தான் மக்கள் அதை புரிந்து கொள்வார்களே தவிர இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் யாருங்கிறத மக்களுக்கு சொல்லணும், மக்கள் அதுல கன்வின்ஸ் பண்ணணும், ரோட்ல இறங்கி நிக்கணும். இதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறார்களா என்பது நமக்கு வெளியுறவு கொள்கையில இந்திய அரசே மாற்றம் கொண்டு வர அளவுக்கு இந்திய அரசுக்கு நிர்பந்திக்க பண்ணக்கூடிய அளவுல ஒரு போராட்டம் பண்ணணும். அதை வல்ல நீங்க செய்யணும். இவங்க என்னன்னா பாண்டிச்சேரியில சீட்டு பங்கீடு இன்னைக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. சீட்டு பங்கீடு பண்ணிட்டாங்களா? யாரு? திமுக காங்கிரஸ். ஆமா பாரு, திமுகக்கு 12, விசிக 1. இதுக்கு நேத்து நியூஸ்ல பேப்பர்ல வந்த செய்தி. அதெல்லாம் முடிவு கிடையாது.
காங்கிரஸ் எல்லாம் 30 தொகுதிகள்லயும் ஆள் போட்டாச்சு, ம். திமுகவும் 30 தொகுதிகள்ல ஆள் போட்டாச்சு, இப்ப வரைக்கும் முடிவு ஆகல. ஏங்க கிரீஷ் ஜோடங்கிற எங்கெல்லாம் வந்து நிற்கிறாரோ அங்கெல்லாம் வந்து விளங்காதுங்க. அப்படிதாங்க தெரியுது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு நாங்கள் வந்து இன்னொரு கட்சியோட பேசிக்கிட்டு இருக்கோம்லாம் பேட்டி கொடுத்து அதன் மூலமாக ஒரு முருகல் நிலையை வந்து கொண்டு வந்ததே வந்து அவரு தான். அவருக்கு மேலே வந்து முகுல் வாசனிக்கு போட்டாங்க. அவர் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் வரவிடாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இதெல்லாம் செய்கிறது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? தலைமைக்கு தெரியாமல் எதெல்லாம் நடக்கும். ஒன்று தலைமைக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னா அது ஒரு தவறு. தலைமைக்கு இது தெரியல அப்படின்னா அப்போ தலைமைங்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் அது. இப்படி தான் இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் அங்கே தான் போய் அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கும் ஒரு மாணிக்கம் தாகூருங்கிறவர் ஆஸ்பத்திரி, இந்த ஆஸ்பத்திரியில் ஜெனரேட்டர் இல்லை அப்படி. இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது ரோட்ல போய் கேட்கணும். இதை நாங்க சோசியல் மீடியால ஆர்டிஐ போட்டு கேட்கணும். ஆர்டிஐ போட்டு கேட்கணும். ஒரு மக்கள் பணியில் இருக்குன்னா அது கண்டுபிடிக்கிறது தான் அரசியல்வாதியுடைய வேலை. எந்தெந்த ஹாஸ்பிட்டல் ஜெனரேட்டர் இல்லைன்னு போய் பார்க்கணும். அப்போ ட்விட்டர்ல வந்து கேட்டா ரொம்ப ரிப்ளை கேவலமா தான் போடுவாங்க. இதுக்கு கார்த்தி சிதம்பரம் டீசெண்டா கேட்கிறாரு, நல்ல படம் எது வந்திருக்குன்னு கேட்கிறாரு. அதுதான் ட்விட்டர்ல கேட்க வேண்டிய இடம். நெட்ஃபிளிக்ஸ்ல புதுசா என்ன வந்திருக்குதுன்னா அது ட்விட்டர்ல கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, போனோன்னா ஹோம் பேஜ்லயே வரேன்டார், நியூலி ஆடட்னு என்கிட்ட ஏன் வந்து கேட்கறேன்னு எகத்தாளமா பதில் சொல்லுவாங்க. அது வேற பிரச்சனை. ஆனா நீங்க எதை எங்க வந்து கேட்கணும்னு இருக்குல்ல. இவர் போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியில ஜெனரேட்டர் இருக்கு, ஜெனரேட்டரும் மெயின் வயரும் போகக்கூடிய பாதையில சிமெண்ட் பேவ்மெண்ட் ரோடு போடுறப்ப அதை பிச்சு போட்டிருக்காங்க. அதற்கு பிறகு சில மணி நேரங்களில் அது சரி செய்யப்பட்டிருக்கிறது, மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இவர் வந்து இதையெல்லாம் பார்த்து இந்த ரோட்டை போடுறது இல்லையான்னு கேட்டா கூட அதுல ஒரு லாஜிக்கலி நியாயம் இருக்கும். ஒரு ஆஸ்பத்திரியில இப்படி ஒரு ரோடு போறதுன்னா அதனால லைன் கட் ஆகாம செய்யணுங்கிறது நியாயமான கேள்வி. இது ஜெனரேட்டர் இல்லாத ஆஸ்பத்திரி இப்படி தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கிறதுன்னா அதுல ஜெனரேட்டர் இருக்குன்னு நிரூபிச்சாச்சு. இப்போ நீங்க போட்ட பொய்க்கு மன்னிப்பு கேட்க தயாரா? கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு தோழர் வந்து கேட்கிறாரு இந்த வேலையை. ஏன்னா இவங்க கேரளால இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு பினராயி விஜயன் பாஜகவுடைய பி டீம்னு பேசிட்டு இருக்காரு, வேற யாரும் இல்ல, நீங்க கட்சியுடைய தலைவரே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க திருப்பி கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்ப அங்க கோபம் வருது. என்ன தோழர் நீங்களும் இப்படி சொல்லலாமா? நான் ஒரு நல்ல நோக்கத்துல தான் நான் கேட்டேன். உங்க நல்ல நோக்கத்தை தான் நாடு பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்குது இல்ல. அதாவது வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மருத்துவ கட்டமைப்புல ஸ்பேரிங் போடுறது, அதுக்கு பாஜக காரன் வந்தா கூட பரவாயில்ல, உங்களை தான் குத்தி உட்கார வச்சிருக்காங்க 15 வருஷமா. நீங்க ஆண்டது எந்த லட்சணத்துல இருந்துச்சுன்னு ஏன் பேச வைக்கிறீங்கிற இடத்துக்கு தான் அது கொண்டு போய் விடுது. இது மாதிரியான வேலைகளை தான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு நான் கூட்டணிக்காக அமைதியாகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இப்ப மீண்டும் வந்து ஏன்னா பாண்டிச்சேரிக்கு செக் வைக்கிறாங்களா? பாண்டிச்சேரிக்கு தொகுதி பிரச்சனை வரப்போகுது இல்லையா? இப்போ இது வந்து யாரை சிக்கலுக்கு உள்ளாக்குறதுனா செல்வ பிறந்தைய சிக்கலுக்கு உள்ளாக்குறது, சிதம்பரத்தை தலையிட்டு பேசின சிதம்பரத்தை சிக்கலுக்கு உள்ளாக்குறது. இவங்களுடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா? சீட்டை வாங்கி வியாபாரம் பார்க்க போறாங்க. வழக்கமாக காங்கிரஸுக்குள்ள இருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? 4 தலைவர் 5 தலைவர் கோஷ்டிகள் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 4 நாளா வாங்கி கூறு போட்டு வித்துறது. இந்த வேலை தான் பார்க்குறான். இப்போ அவர் சீட்டு கேட்குறாரு. செல்வ பிறந்தையிட்ட எப்படி கேட்கறது? இப்படி தான் கேட்க முடியும். திமுகவை சீண்டுவது, திமுக அரசை சீண்டுவது, இப்படி பேசலாம்னு சொல்லி தான் கேட்கறது. இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து 2019 என்ன நடக்குன்னு தான் பார்க்க போறாரு. திமுக விட்டுருங்க, அது ஒரு அரசியல் கட்சி. உங்ககிட்ட ஒரு ஓட்டு இருக்குதுன்னா அதுக்கு உண்டான பேரத்தை அது நடத்தும், அது செஞ்சுக்கும். எந்த அரசியல் கட்சியும் அப்படிதான் பார்க்கும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த அரசியலால் எந்த பயனும் கிடையாது. உங்களை எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. உங்க யோக்கியதையை குறைந்தது 20 வருஷத்துக்கு மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு 30 வயதுல இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னுடைய 50வது வயது வரைக்கும் பக்கத்துல விட மாட்டான். நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். சில்லற வேலைகளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு, அதுலயும் இவங்க வந்து நான் கடவுள்ல ஆரியா இருப்பான்ல, பார்த்தோன்னே துஸ்மான் அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள். நீங்க செய்யுங்க. நீங்க செய்வதற்கெல்லாம் வினையை அறுக்க போவது உங்களுடைய தலைவர். மறுபக்கம் அதிமுகவுடைய கூட்டணி இன்றைக்கு கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 56 சீட்டுகள், 234 56 சீட்டுகளை பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 என்ற விதத்தில் முதல் செட்டு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பியூஷ் கோயலை வரவைத்து சீட் பங்கீடு செய்து எடப்பாடி முதல் ரவுண்ட முடிச்சிருக்கார். 18 என்கிறது பாமக ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்கள் வந்து 20க்கு குறைவான இடங்களை பெறுவதுங்கிறது இதுதான் முதன்முறை. அப்ப அன்புமணிக்கே தெரிந்து விட்டது, நம்ம நைனா பெருசா பெரிய வேலையா பார்த்து விட்டாரு. ஏன்னா இதுவரைக்கும் நல்ல நிறைய சீட்டு வாங்கிட்டு இருந்த காலத்திலேயே மேடைகள்ல போய் நம்ம பவுசுக்கு நாமெல்லாம் போய் எடப்பாடிட்டு நிக்கிறதான்னு பேசக்கூடிய ஒரு அன்புமணி. ஆனா இன்னைக்கு 18 சீட்டை வாங்கிட்டு பப்பரப்பான்னு உட்கார்ந்து இருக்காருன்னா அவருக்கு கள நிலவரம் புரியுது, ஒண்ணு தெரிஞ்சு போச்சு.
மறுபக்கம் அமமுக பொறுத்த வரைக்கும் 9 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு தான் ராயப்பேட்டை அலுவலகத்தில் அவர் கால் வைத்திருக்கிறாராம். 11 சீட்டு. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் சீட்டுக்கெல்லாம் பெருசா அலட்டிக்கிறதே கிடையாது. அதனால 11ங்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை. போன முறை கூட்டணியில கூட திரும்ப கொடுத்துட்டாரு. இது எதுக்குங்க மோதிரத்தை போட்டுட்டாங்க, அதை ஏன்டா வாங்கி கையில நசநசன்னு போட்டுக்கிட்டு நீங்களே வச்சுக்கங்கிற மாதிரி தான் அவர் டீல் பண்றாருன்னு வைங்க. ஸோ இந்த 56க்கான கணக்கு இதுதான். பாஜகவுடைய இந்த 27ங்கிறது 27 கிடையாது. முதல் செட்ல அவங்க சொல்றாங்களே தவிர அது கிட்டத்தட்ட 35 கிட்ட வரும் தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த முறை வந்து 5 சீட்டுகளை வாங்கினது, அதுக்கு பிரித்து கொடுக்க போகிறார்கள். இந்த புதிய நீதி கட்சி, ஐஜேகே, ஜான் பாண்டியனுடைய கட்சி, இப்போ தனித்தனியாக பல கட்சிகளுக்கு, புரட்சி பாரதம், இவங்களுக்கு எல்லாம் ஒரு சீட்டு கட்சிகளே ஒரு 5-6 இருக்கு. இவங்க எல்லாம் தாமரையில நிக்க போறாங்க. இவங்க எல்லாம் தாமரையில நின்னாங்கன்னா அது ஒரு 35க்கு வந்துடும். இது கூட 27 பிளஸ் அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அதிமுக 168 170 சீட்டுக்கும் கூடுதலா ஒரு 2 சீட்டு அவர்கள் யாருக்கு ரெட்டலையை கொடுக்குறார்களோ அதோட கடந்த முறை வந்த அதே கணக்கு தான் வரும்னு வைங்களேன். அதை விட கொஞ்சம் குறைச்சு நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2021 தேர்தலில் அமமுக இல்ல, அவங்க புதுசா உள்ள 11 சீட்டுகளை பெறக்கூடிய கட்சியா வந்துட்டதுனால அதனுடைய இழப்பை அதிமுக தான் தாங்கிக் கொள்ள வேண்டி இருக்குன்னு வைங்க. இப்ப 2021 தேர்தல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 179 சீட்டுகள்ல அதிமுக நின்னுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 6, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் 1, பசும்பொன் தேசிய கழகம் 1, பெருந்தலைவர் மக்கள் கட்சி 1, புரட்சி பாரதம் 1, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் 1 அப்படின்னு போட்டு அதற்கு பிறகு பாமகவுக்கு 23, பாஜகவுக்கு 20ன்னு இது பண்ணாங்க. அப்போ 20லிருந்து பாஜக 7 சீட்டுகளை கூடுதலாக பாஜகவுக்கு மட்டுமே இந்த முறை பெற்றிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் 2024 தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட 18% வாக்குகளை வாங்கி காட்டியிருக்கிறார்கள். அதுல 20 தொகுதிகளில் பாஜக தனித்து நின்று அவங்க வந்து 12% கிட்ட வாக்கு வாங்கினாங்க. 12% வாக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அதிமுக 27ங்கிறத 35னே வச்சுக்கிட்டா கூட 35க்குள் நிறுத்துறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். எடப்பாடி கில்லாடி தான். அதுல வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா வெற்றி சதவீதம்ங்கிறது அந்த முறை மிக மோசமா இருந்துச்சு. 23ல் நின்ற பாமக 5 தொகுதிகளில் தான் ஜெயிக்க முடிஞ்சது. பாரதிய ஜனதா கட்சி 20ல் நின்று 4ல தான் வெற்றி பெற முடிஞ்சது. 191ல் நின்ற இரட்டை இலை வந்து 66 தொகுதிகளில். அதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒன்று, தொடர் தோல்விகள் இருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி என்று விமர்சிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த முக்கியமான வாழ்வாசாவா தேர்தல் களத்தில் எத்தனையோ சிக்கல்கள் இருக்கு. எந்த கருத்து கணிப்பும் பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை. மக்கள் மனநிலையும் அப்படி இல்லை. போதா குறைக்கு நேத்து பெய்த மழையில் முளைத்த காளான அந்த நடிகர் கட்சி சீன்லயே அதிமுக எல்லாம் அந்த கட்சி எங்க கிட்ட வந்து சேர்ந்துருச்சு, எனக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் போட்டின்னு அவர்கள் வேறு புலியை கரைத்து கொண்டிருக்கார். இப்படி ஒரு சூழலில் பாஜக மிரட்டி பணியை வைத்து வாங்குறதுனா 50-60 சீட்டை கூட வாங்கலாம். 11% வாக்கை நிரூபிக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வாக்கரசியலில் 40லிருந்து 50 சீட்டுகளை சர்வசாதாரணமாக கேட்க முடியும். ஏன்னா இதுவரைக்கும் 25 சீட்டுகளை வாங்கிட்டு இருந்த பாமகவுடைய ஆல் டைம் ஹை வாக்கு சதவீதம் 5 தானே. ஆமா, 6.5 வரைக்கும் வாங்கலாம். அப்போ அதுல இருந்து 2% காட்டி இருக்கக்கூடிய பாஜக சாதாரணமாக 40லிருந்து 50 தொகுதிகளை கேட்க முடியும். ஆனால் அவர்களுடைய அல்டிமேட் எய்ம் என்பது 2026ல் திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்துவதற்கு மக்கள் முன்பு தாமரையை கொண்டு போய் வச்சா செருப்படி கிடைக்கும், ரெட்டலைனா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து கொண்டு முடிந்த வரைக்கும் தங்களுக்கான தொகுதிகளை குறைத்து கொண்டு ரெட்டலையும் அதிமுகவும் தான் நம்மளை கரை சேர்க்கும் என்று நம்பி அதுக்கு பின்னாடி நிற்போம். சீட்டு பங்கீட்டில் சில்லறை வேலைகளை பார்க்க வேண்டாம், நமக்கு பெரிய நோக்கம் இருக்கிறது அப்படின்னா பாஜக என்கிற கட்சி தேர்தலை அணுகக்கூடிய விதம் இது. கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி தான். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கொள்கை என்பது இந்துத்துவா. ஆமா, செம்மலை சொல்றாரு நேற்றைக்கு ஒரு டிவி விவாதத்துல வந்து, இந்துத்துவா என்பது பெண்களை புனிதப்படுத்தக்கூடியது, இந்து ஆரியம் வேறு பாஜக வேறுன்னு இன்னைக்கு வந்து அவங்க ஒரு சித்தாந்த டிரான்ஸ்பர்மேஷன் மோட்ல அவங்க இருக்காங்க. இப்ப அந்த 2 கட்சிக்குமான கொள்கை என்பது இந்துத்துவா தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இந்துத்துவா தான். அந்த கொள்கை கூட்டணி அல்டிமேட் எய்மா எதை பாக்குதுன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும். அதற்கு எது அருமையான யோசனை, அதற்கான உத்தி, அப்படிதான் அவங்க செயல்படுறாங்க. ஆனால் இது மாதிரியான கூட்டணி வந்து முற்போக்கு தரப்பில் இருக்கான்னு பார்த்தா அடிதடி போடுவதற்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருக்கின்றன. அவர்களுடைய பிரதான நோக்கம் என்பது பாஜக ஆட்சியோ பாஜக காலுன்றதோ அதெல்லாம் கிடையாது. நாங்க வளரணும், நீங்க வளரணும்னா நீங்க தான் ஹார்லிக்ஸ் குடிக்கணும். கொல்லம்பற்றையில வச்சு இழுத்தா அது வளராது. சேலம் சிவராஜ் பலமுறை சொல்லி இருக்கிறார், இது அப்படியான சமாச்சாரம் இல்லடா சின்ன பசங்களா, நீங்க தான்டா வளர்க்கணும்னு. ஆனா இவர்களுக்கு அது புரிய மறுக்கிறது. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்